வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. ஒரு வழியா தளபதி விஜய் கூட அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சியும் கொடியும் அதே நேரத்தில் அரசியல் கட்சியோட பாட்டு கூட ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்காக விஜய் கூட அரசியலுக்கு வந்தாருன்னு நான் சொல்றேன்னாக்கா, தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இப்போ தளபதி விஜயும் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கட்சி கொடியும் பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தளபதி விஜய் இதுக்கு முன்னாடி லியோ ஆடியோ லான்ச்சில் நான் உங்களுக்கு எப்போவுமே தளபதியாக தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஓத் டேக்கிங் செரமனியில் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு தளபதி வந்துட்டு அவங்களோட ராஜாங்கிட்ட எப்படி பதவி எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்களோ, எப்படி ஒரு உறுதிமொழி எடுக்குவாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு பதவி எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லலை மட்டும் இல்லாமல் செயலில் கூட ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி சிம்பல்ல பார்த்தீங்கன்னா வாகைப்பூவை நடுவில் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த காலத்தில் போரில் ஜெயிச்சவங்களுக்கு தான் வாகைப்பூவை பரிசாக கொடுப்பாங்க. போரில் அனுப்புறதுக்கு முன்னாடி தாய்மார்கள் அவங்க மகன்கிட்ட வாகை சூடவான்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. அதற்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, நீ திரும்பி வரும்போது உன் மேலே நான் வாகைப்பூவை பார்க்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த இருந்துச்சு. சோழர் காலத்தில் யூஸ் பண்ண குதிரைப்படை யானைப்படையா பாட்டோட ஆரம்பத்தில் 2 யானையும் ஒரு குதிரையும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த 2 யானையும் அங்கே இருக்கிற மனிதர்களை கொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் தளபதி விஜய் குதிரையில் அவர் கையில் வீட்டிக்கியோட கொடியோட அண்ட் யானைப்படையோட வந்து அங்கே இருந்த 2 யானையில் இருக்கிறவங்கள போட்டு தள்ளுவாங்க. அங்கே இருக்க மக்களையும் காப்பாற்றுவாங்க. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. பட் அந்த 2 யானையை யாராக இருக்கோன்னா, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தமிழக வெற்றி கழகத்தோட ஃபிளாக் ஆந்தம தளபதி ஃபேன்ஸையும் தாண்டி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிச்ச பாட்டா இருக்குது. பாட்டோட வரியில 3 எழுத்தில் மந்திரம் தான் என்னை அழிக்குதுன்னு இருக்கும். அந்த வரி வரப்போ பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ட் தளபதி விஜய் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக 3 எழுத்தில் மந்திரம் மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒழிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் அண்ட் அண்ணாவோட காலத்துக்குள்ள இருந்த அந்த பொலிட்டிக்கல் டைமில் வந்து ரொம்ப நல்லா பேசப்பட்ட ஒரு டைம் அண்ட் இனி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஆட்சி நடத்தின விஷயமா அவங்க 2 பேருக்கு அப்புறமா யாரும் சரியாக ஆட்சி அமையல. அதனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள்ன்ட்டு இந்த ஒரு ஆட்சியை நல்லபடியாக அமைப்பாங்க. எப்படி எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா காலத்தில் ஆட்சி இருந்துச்சோ அதே மாதிரி தளபதி விஜய் இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. அது தளபதியோட 3 எழுத்தின் மந்திரம்னா அது விஜய் என்ற பேராக கூட இருக்கலாம். இல்லைனா தமிழக வெற்றி கழகம் அவரோட கட்சி பேராக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் பாட்டு முடிகிறப்போ ஒரு வரி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இப்போ இருக்க முதல்வர்கிட்ட மக்கள் யாருமே கிட்ட போயிட்டு பார்க்கவும் முடியாது. அண்ட் அவங்க கூட மக்களை கிட்ட வந்து பார்க்கவும் மாட்டாங்க. அந்த காலம் போய் தோளில் கை போடுற காலம் உங்கள் தளபதியாக நான் எப்போவுமே இருப்பேன். அண்ட் இந்த விஷயத்த நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். அது ஆளப்போறன் தமிழன், அதாவது ஆளப்போறன் தமிழன் பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தில் வந்த பாட்டை தான் சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. அண்ட் மெர்சல் படத்தை மட்டும் இல்லை, தலைவர் படத்தில் வந்த டைம் டு லீட்ல டேக்லைன் கூட இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க பாட்டோட லிரிக்ஸில். தளபதி விஜய் எப்பவும் போல் சிம்பிளாக இன்றைக்கி கட்சி கொடியை ஏற்றினார். அண்ட் ரொம்பவே முக்கியமாக கட்சியோட பாட்டை ப்ளே பண்ணுறப்போ விஜய் ரொம்பவே எமோஷ்னலாகவே ஆயிட்டார். ஆனந்த கண்ணீர் கூட விட்டார். தளபதி விஜய் ஜஸ்ட் அவரோட படங்களுக்கு வந்த அரசியல் ரீதியான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணதை ஜஸ்ட் யோசித்து பார்த்துருப்பாரு. அண்ட் அதெல்லாம் கடந்து வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தளபதியாக இருக்கிறாரு. ஒருவேளை 2026 நடக்கிற எலெக்ஷனில் தமிழ்நாட்டுக்கே தளபதியாக இருப்பாரா? அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.